இங்கு இருக்கிற பல பேருக்கு கல்லூரி காலங்கள் பற்றி தெரியும். பொதிகை டிவியில் வந்த ஒரு நிகழ்ச்சி 500 நிகழ்ச்சி, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் 30 நிமிடம் ஐயா பேசியிருப்பார் அவருடைய அந்த மோட்டிவேஷனல் விஷயத்தில். உண்மையிலே இங்கே 500 நிகழ்ச்சிகளில் பேசினார். இங்கே 500க்கும் மேற்பட்ட மக்களிடத்தில் பேச நம்முடைய நல்லதோர் வீணை செய்து என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற நம்முடைய ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என கேட்டுக்கொள்கிறேன். ஒசூர் புத்தகத் திருவிழாவில் இன்றைய நிகழ்ச்சிகளுக்கு தலைமையேற்றிருக்கின்ற தணிக்கையாளர் பாலசுந்தரம் அவர்களே, இங்கே வருகை புரிந்து என்னுடன் தான் பழகிய நாட்களை நினைவு கூர்ந்த அன்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சாதனை குரல் அவர்களே, நெடுங்காலமாக சமூக பணிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்த பல வகைகளில் என்னுடன் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய பேராசிரியர் மணி அவர்களே, இங்கே புத்தகத்தை வெளியிட்ட கவிஞர் மணிமேகலை அவர்களே, சிறார் இலக்கிய கர்த்தா திரு விழியன் அவர்களே, வரவேற்புரை கூறிய திரு பன்னீர்செல்வம் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, அவையிலே அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓசூர் என்கிற அந்த பெயரை கேட்கிற போதே எனக்கு எப்போதும் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுவது உண்டு. அதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன. நான் முதலாக ஓசூருக்கு வந்தது 1983ஆம் ஆண்டு வேளாண்மை கல்லூரியில் படிக்கிற போது தென்னிந்திய சுற்றுலாவிற்காக ஓசூருக்கு வந்தது. அப்போது நாங்கள் மத்திகிரியில் இருக்கிற கால்நடை பண்ணையில் தான் தங்கியிருந்தோம். ஓசூரின் மிதமான தட்பவெப்பமும் இயற்கை எழில் சார்ந்த சூழலும் காலையில் ஏற்படுகிற அந்த பனி மூட்டமும் எதிரே நீர் ததும்பி நிற்கின்ற ஏரியும் மனத்தை கொள்ளை கொண்டன. அதற்கு பிறகு 1985ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி நான் வேளாண் அலுவலராக ராயக்கோட்டையில் பணியேற்றேன். அப்போது எங்களுக்கு தலைமையிடமாக ஓசூர் தான் இருந்தது. அடிக்கடி ஓசூருக்கு மேலதிகாரி ஆய்வு நடத்துகிற போது வந்து போவதும், 2 வாரத்திற்கு ஒரு முறை நடக்கிற பயிற்சியில் மத்திகிரியில் நான் கலந்து கொள்வதுமாக அந்த வாழ்க்கை பயணம் தொடங்கியது. அப்போது நான் பணியாற்றுகிற இடத்தில்தான் தங்க வேண்டும் என்கிற கோட்பாடின் அடிப்படையில் அதிக வசதிகள் இல்லாமல் இருந்தாலும் ராயக்கோட்டையில் தான் தங்குவது என்று முடிவெடுத்தேன். ராயக்கோட்டையில் வரிசையாக இருக்கிற அறைகளில் மாடியில் நான் தங்கினேன். அது கொஞ்சம் இருள் படிந்த ஓர் அறை. பகலில் கூட மின்சாரம் இருந்தால்தான் படிக்க முடியும். அந்த அறைக்கு பக்கத்தில் ராயக்கோட்டையில் பணியாற்றுகின்ற பலர் தங்கியிருந்தார்கள். அவர்களெல்லாம் இளைஞர்கள். பணி முடிந்து வந்ததும் அவர்கள் சத்தமாக சீட்டு விளையாடுவார்கள். கீழே தேநீர் கடையில் வெகு சத்தமாக திரைப்பட பாடல்கள் ஒலிக்கும். இந்த சீட்டு கச்சேரிக்கும் பாட்டு கச்சேரிக்கும் இடையில்தான் என்னுடைய இந்திய ஆட்சிப்பணி முயற்சி என்கிற தவம் தொடங்கியது. ராயக்கோட்டையிலிருந்து கிளம்பி காலையில் ஏதேனும் ஒரு பேருந்தை பிடித்து
நான் பயணப்பட வேண்டிய சிற்றூர்களுக்கு செல்ல வேண்டும். அந்த பேருந்தில் பயணம் செய்கிற போது இடம் கிடைத்தால் என்னுடைய குறிப்புகளை படித்து கொண்டே நான் பயணிப்பேன். அங்கே இருக்கிற சில சிற்றுண்டி உணவகங்களுக்கு சென்று காலையில் 4 இட்லி சாப்பிட்டு விட்டு 4 இட்லியை தேங்காய் சட்னியை புளி வைத்து அரைத்து மதியம் கெடாமல் இருக்க எடுத்துக்கொண்டு செல்வேன். நானும் என்னுடன் பணியாற்றுகின்ற உதவி வேளாண்மை அலுவலரும் சாப்பிடுவதற்கு ஏதாவது ஒரு கிணற்றை தேர்ந்தெடுப்போம். அப்போதெல்லாம் அந்த பகுதியில் நிலத்தடி நீர் நிரம்பி இருந்தது. இறங்கினால் தண்ணீர் தட்டுப்படும். அந்த கிணற்று கரையிலே அமர்ந்து அந்த இட்லியை மிகவும் சிரமப்பட்டு உள்ளே தள்ளி தண்ணீர் குப்பி இல்லாத காலத்தில் அந்த படிகளின் வழியாக இறங்கி அந்த பாத்திரத்தை அதிலேயே கழுவிவிட்டு அதை அப்படி ஒதுக்கி தள்ளிவிட்டு பாத்திரத்தில் நீரை முகர்ந்து குடிப்பது வழக்கம். இப்படி பணியாற்றுகிற போது சில நேரங்களில் ஆய்வுக்கு வரும்போது இரவு 9 மணிக்கு மேல் ஆகிவிடும். திரும்பி செல்வதற்கு பேருந்து இருக்காது. நான் ஏதாவது ஒரு சரக்குந்தில் ஏறிக்கொண்டு செல்வேன். சரக்குந்தை ஓட்டுபவர்கள் நம்மிடம் சரக்கு இருப்பதாக நினைத்து அருகிலேயே அமர வைத்துக் கொள்வார்கள். அப்படி நான் ராயக்கோட்டையிலே பணியாற்ற நினைவுகளை நினைத்து பார்க்கிறேன். மிகவும் அன்புமயமான மனிதர்கள் அங்கே இருந்தார்கள். அந்த வசதி குறைவுகளை எல்லாம் அவர்கள் புன்னகையால் நான் போக்கிக் கொண்டேன். அவர்களுடைய அன்பினால் நீக்கிக் கொண்டேன். அவர்கள் கரிசனத்தால் அகற்றிக் கொண்டேன். என்னை அக்ரி என்று தான் அழைப்பார்கள். அப்போதே அவர்கள் நான் ஏதோ இந்திய ஆட்சி பணியிலே தேர்ச்சி பெற்று விடுவேன் என்பதைப் போல என்னிடம் அன்பு காட்டினார்கள். அதற்கு பிறகு நான் கிளமங்கலத்திலே பணியாற்றினேன். பிறகு பாலக்கோட்டிலே பணியாற்றினேன். இந்த நினைவுகள் எல்லாம் இந்த பகுதியை பற்றி நினைக்கிற போது நெஞ்சிலே தாலாட்டி என்னை மகிழ வைக்கின்றன. அதற்கு பிறகு இந்திய ஆட்சி பணிக்கு சென்றபோது நான் பணியாற்ற விரும்பிய மாவட்டமாக ஒருங்கிணைந்த தர்மபுரி இருந்தது. ஆனால் ஒருபோதும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. கடற்கரை மாவட்டங்களில் தான் நான் பணியாற்றி புயலையும் வெள்ளத்தையும் எதிர்கொண்டு வாழ்ந்தேன். அதற்கு பிறகு ஒரு சில நேரங்களில் நான் இந்த ஓசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் வந்தது உண்டு. 2006ஆம் ஆண்டு என்னை கண்காணிப்பு அலுவலராக கிருஷ்ணகிரிக்கு நியமித்த போது அப்போதிருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை நான் ராயக்கோட்டையில் ஒரு மக்கள் தொடர்பு நாள் நடத்த சொல்லி சென்று பார்த்தேன். அங்கிருந்த மனிதர்களை எல்லாம் விழிகள் கொண்டு தேடினேன். பலர் மாற்றலாகியிருந்தார்கள், சிலர் மறைந்து போயிருந்தார்கள், ஒரு சிலர் மட்டுமே இருந்தார்கள், நினைவில் வைத்து கொண்டார்கள். அப்படி இந்த பகுதிக்கு ஒரு புத்தக திருவிழாவை முன்னிட்டு வருகிற போது வழிகளெல்லாம் இங்கு நாம் வந்திருக்கிறோமே, ஆய்வுக்கு வந்திருக்கிறோமே, களப்பணிக்கு வந்திருக்கிறோமே என்று பார்த்து கொண்டே வந்தேன். அந்த மகிழ்ச்சியில்தான் உடல் முழுவதும் சிலிர்ப்பு ஏற்படுகிறது. அதற்காக நான் பேராசிரியர் மணி அவர்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று நச்சரிப்பை உதடுகளில் உச்சரித்தவாறு இருந்தார். இன்று அவர் இங்கு வராமல் இருப்பதற்கு சில ஏற்பாடுகளை செய்தார். நான் சொன்னேன், உங்களை முன்னிட்டு தானே விழாவுக்கு வருகிறேன் என்றேன். ஓடோடி வந்து விட்டார். அதனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். புத்தக திருவிழாவை திரு விழியன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடப்புவதில் ஒரு மகத்துவம் இருக்கிறது. நாங்கள் எல்லாம்
மாணவர்களாக இருந்தபோது இப்படி ஒரு புத்தக திருவிழாவை மாவட்ட தலைநகரில் சந்தித்தது இல்லை. ஏதேனும் நூல் வாங்க வேண்டுமென்றால் மாவட்ட தலைநகரில் இருக்கிற புத்தக கடைகள் போதாது. ஏனென்றால் அவை பாட புத்தகங்களைத்தான் விற்கும். கதை புத்தகங்களையோ கவிதை புத்தகங்களையோ வாங்க முடியாது. நீங்கள் சென்னைக்குத்தான் செல்ல வேண்டும். அங்கே கூட போய் பார்த்து நீங்களே தேர்ந்தெடுக்கும் வசதிகள் ஒரு சில கடைகளில் தான் இருந்தன. புத்தக கண்காட்சி சென்னையிலே நடக்கும். நான் சென்னைக்கு முதலாக 1985ஆம் ஆண்டு நடந்த புத்தக கண்காட்சிக்கு சென்றபோது அங்கே கடலை போல இருந்த அந்த புத்தகங்களை பார்த்து வியந்து போனேன். அந்த ஒட்டுமொத்த புத்தகங்களையும் தூக்கி கொண்டு வந்து விடலாமா என்று யோசித்தேன். அவ்வளவு புத்தகங்கள், பார்க்க பார்க்க ஆனந்தம். எதை விடுவது, எதை எடுப்பது, எதை வாங்குவது, எதை எடுத்துச் செல்வது என்று மனத்தில் மிகப்பெரிய போராட்டமே நடந்தது. இன்று இந்த இடத்தில் ஒரு புத்தக திருவிழா நடந்து நீங்களெல்லாம் வந்திருப்பதும் பணம் கொடுத்தால் புத்தகம் கிடைக்கும் என்கிற நிலையும் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. ஏனென்றால் நாங்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கிற போது சென்னைக்குத்தான் போக வேண்டும். ராயக்கோட்டையிலே வந்தவுடன் ஓர் ஆங்கில நாளிதழ் வாழ வேண்டும் என்று சொன்னதற்கு ஒரு வாரம் கழித்துத்தான் கிடைக்கும் என்று அவர் சொன்னது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் புத்தகங்களை தேடுவதும் வாங்குவதும் சிரமமாக இருந்த காலத்தில் உங்கள் கண்ணெதிரிலேயே புத்தகங்கள் கிடைக்கின்றன, கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றன. வாங்குவதற்கு நாம் தயாராக இருந்தால் இந்த புத்தக திருவிழா மிகுந்த மேன்மையடைந்து அதன் பயனையும் அதன் நோக்கத்தையும் அடைந்துவிடும். இன்று நான் நல்லதோர் வீணை செய்தே என்கிற அந்த தலைப்பிலே பேச விரும்புகிறேன். நல்லதோர் வீணை செய்தே என்கிற அந்த பாடலில் பாதியை இங்கே வரவேற்புரை வழங்கிய திரு பன்னீர்செல்வம் அவர்கள் படித்து காண்பித்தார். நமக்கு அந்த பாடலை நன்றாக தெரியும். தமிழ் திரைப்படங்களில் கூட அந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. வீணை என்கிறது அந்த அற்புதமான இசைக்கருவி கேட்க கேட்க காதுகளை கௌரவப்படுத்துகிற ஒன்றல்லவா? அந்த இசையில் நாம் உருகி போய் விடுவோம் அல்லவா? அப்படிப்பட்ட இசைக்கருவியை யாராவது ஒருவர் புழுதியிலே எரிந்தால் மனம் எவ்வளவு பதைபதைக்கும், மனம் எவ்வளவு வேதனை அடையும். பாரதியாருடைய பாடல் மிகவும் நுட்பமானது. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நிலச் சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ, விசையுறு பந்தினை போல் உளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமெனச் சுடர் தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ என்பதுதான் அந்த பாடல். நல்லதோர் வீணை செய்து அதை நாம் இசைக்கத்தானே விரும்புவோம். அதை யாராவது புழுதியில் எரிவார்களா? அப்படி எரிந்தால் அந்த வீணையை செய்வதற்கான நோக்கம் என்ன? செய்யாமலேயே இருந்து இருக்கலாமே. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தன் வாழ்க்கைக்கான பொருளை கண்டுபிடித்து அதை நிறைவேற்றாமல் இருந்திருந்தால் அவன் தோன்றாமலேயே இருந்திருக்கலாமே, பிறக்காமலேயே இருந்திருக்கலாமே. நல்லதொரு வீணை இசைப்பதற்காகத்தானே, புழுதியில் எறிவதற்கா? வீணை அது விறகல்ல அல்லவா? அதில் நாம் சுடர்மிகும் அறிவுடன் பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுமே சுடர் மிகுந்த அறிவுடன் இருக்கிறான். அவன் மற்றவரோடு ஒப்பிட்டு தனக்கு அறிவு குறைவு என்று கருத வேண்டிய அவசியமில்லை. அவன் அளவிலே
அவன் அறிவு மிகுந்தவன். அவனிடம் ஓர் ஆற்றல் குவிந்து கிடக்கிறது. அதை அவன் அறியாமல் இருப்பதால் புழுதியில் கிடக்கிறான். அவன் பிறந்தது தனக்காக மட்டும் வாழ்வதற்கல்ல, தன்னால் முடிந்தவர்களை எல்லாம் தூக்கிவிடுவதற்காக, உயர்த்துவதற்காக, மேம்படுத்துவதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக. அதுதான் இந்த நல்லதொரு வீணையினுடைய நோக்கம். இல்லாவிட்டால் இந்த நிலத்திற்கு நாம் சுமையாகத்தானே இருப்போம். நம்மால் எந்த பயனும் இல்லாமல் இருந்தால் இந்த பூமிக்கு ஒரு பாரமாக இருப்போம், இருத்தலுக்கு ஒரு இம்சையாக இருப்போம், தரணிக்கு ஒரு தலைவலியாக இருப்போம், உலகுக்கு ஓர் உறுத்தலாக இருப்போம். இந்த உடலினுடைய நோக்கம் எது என்றால், உள்ளம் எப்போதும் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும். உடல் திடமாக இருப்பதன் நோக்கம் உள்ளத்தை இயக்குவதற்காக, உள்ளம் உயிர்ப்புடன் இருப்பதற்காக. அப்படிப்பட்ட உடல் எனக்கு வேண்டும். நான் இந்த உயிர்ப்பை எப்போதும் தூண்டிவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். எப்போதுமே ஆக்கப்பூர்வமான மனநிலையோடு இருக்க வேண்டும். இதை நாம் பெறுவதில் எந்த தடையுமே இல்லையே என்று இருத்தலை கேட்பதுதான் பாரதி எழுதிய பாடல். இதிலே நல்லதோர் வீணையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் வீணையை பற்றி தெரிந்து கொள்வோம். வீணை என்பது ஒரு நரம்பிசை கருவி. இப்போது இருக்கிற வடிவத்தில் இது உருவானதற்கு தஞ்சையை ஆண்ட ரகுநாதர் என்கிற மன்னர் தான் காரணம். வீணையிலே பலவிதமான வீணைகள் இருக்கின்றன. ருத்திர வீணை, விசித்திர வீணை, நவசித்திர வீணை, மோகன வீணை, சாத்வீக வீணை, ஒட்டு வீணை, ஏகாந்த வீணை என்று பலவிதமான வீணைகள் இருக்கின்றன. தமிழை பொறுத்தவரை நரம்பிசை கருவியாக தொடக்கத்தில் இருந்தது யாழ். அதனால்தான் திருவள்ளுவர் கூட குடலினிது யாழினிது என்று அதை குறிப்பிட்டு இருக்கிறார். யாழிலும் பல்வேறு யாழ்கள் இருந்தன என்பதை நாம் நம்முடைய சங்க இலக்கியங்களை பார்த்து தெரிந்து கொள்கிறோம். வில் யாழ், மகர யாழ், செங்கோட்டு யாழ், சகோட யாழ் என்று பலவிதமான யாழ்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த வீணையை பற்றி குறிப்பிடுகிற போது நாம் நம்முடைய இதிகாசங்களை புரட்டி பார்க்கும்போது ராவணன் மிகச்சிறந்த இசைக்கலைஞன், வீணையை விரும்பியவன், அற்புதமாக வீணை வாசிப்பவன் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அவனுடைய கொடிக்கு கூட வீணைதான் குறியீடாக இருந்திருக்கிறது. அதனால் வீணை கொடியுடை வேந்தன் என்று ராவணனை குறிப்பிடுவது உண்டு. ராவணன் மட்டும் மிகப்பெரிய இசைக்கலைஞன் அல்லன், அனுமனும் அருமையாக வீணை வாசிப்பார் என்று திருப்பூர் கிருஷ்ணன் குறிப்பிடுகிறார். அனுமன் அற்புதமாக வீணை வாசிப்பார் என்பதை கேள்விப்பட்ட நாரதர் அந்த இசையை கேட்க வேண்டும் என்று வருகிறார். அவர் ஒரு பாறையின் மீது தன்னுடைய மகதி வீணையை வைத்துவிட்டு அனுமனை வாசிக்க சொல்கிறார். அனுமன் வாசிக்க வாசிக்க அந்த பாறையே உருகி விடுவது. இது ஒரு குறியீடு தான். பாறை உருகுவதா என்பது முக்கியமல்ல, ஆனால் பாறை போன்ற இதயங்கள் கூட இசையால் உருகும். அதுதான் இசையின் சிறப்பு. அந்த மகதி வீணையை அந்த பாறையின் மீது வைத்துவிட்டு அவர் இசையை கேட்கிறார். ஆனால் பாறை உருகி மகதி வீணை சிக்கிக் கொள்கிறது. இசை முடிகிறது, பானை இறுகி விடுகிறது. இப்போது தன்னுடைய வீணையை நாரதர் எடுக்க முடியவில்லை. மீண்டும் அனுமனை வாசிக்க சொல்லி அந்த பாறை உருக அந்த வீணையை மீட்டு கொண்டார் என்று ஒரு கதை நம்முடைய இதிகாசத்திலே உண்டு. பௌத்தத்தில் கூட வீணையை பற்றிய ஒரு கதை உண்டு. சோனா என்கிற ஒருவர், ஒரு மன்னர், மிகவும் சொகுசாக வாழ்ந்தவர். திடீரென அவர் மெய்ஞானம் பெற வேண்டும் என்று தோன்றுகிறது, அனைத்தையும் உதறிவிட்டார்.
ஒரு காலத்தில் அனைத்து விதமான ஆடம்பரங்களையும் அனுபவித்தவர். அறுசுவை உணவை மும்முறையும் உண்டவர், செழிப்பாக இருந்தவர், செல்வச் செருக்கோடு இருந்தவர், அரண்மனையில் வாழ்ந்தவர், மகிழ்ச்சியில் திளைத்தவர். அப்படிப்பட்டவர் புத்தருடைய மடாலயத்திற்கு வருகிறார். தன்னை ஒரு சீடனாக இணைத்துக் கொள்கிறார். அதற்கு பிறகு சகல நேரமும் அவர் சாப்பிடாமல் தியானம் செய்து கொண்டே இருக்கிறார். எலும்புகள் எல்லாம் தெரிகிற அளவிற்கு அவர் தன்னை உருக்கிக் கொள்கிறார். ஆனால் மெய்ஞானம் கிடைக்கவில்லை. அவர் புத்தரிடம் வந்து, எனக்கு விழிப்புணர்வு கிடைக்கவில்லை, நான் மீண்டும் திரும்பி விடவா என்று கேட்கிறார். புத்தர் சொல்கிறார், உனக்கு வீணை வாசிக்க தெரியும் அல்லவா? தெரியும். அந்த வீணையினுடைய கம்பிகளை இறுக்கி கட்டினால் இசை வருமா? வராது. தளர்த்தினால் வருமா? வராது. எனவே உடலை அதிகம் வருத்தமும் வேண்டாம், உல்லாசத்தில் திளைக்கவும் வேண்டாம், நடுப்பாதையை தேர்ந்தெடு என்று புத்தர் சொன்னார். புத்தருடைய அனுபவம் அது. அவர் தன்னை வருத்தி கொண்டு எலும்புகளெல்லாம் தெரிகிற மாதிரி ஆனபோது மெய்ஞானம் கிடைக்கவில்லை. அவனால் நிரஞ்சனா நதியை கூட கடந்து செல்ல முடியவில்லை. அப்போது சுஜாத்தை என்கிற பெண் அவருக்கு பால் சாதம் கொடுக்க அந்த சக்தியை பெற்று அன்று இரவே அவர் மெய்ஞானம் அடைந்தார். எனவே உடலை உருக்குவதால் பயனும் இல்லை, அதே நேரத்தில் தின்பண்டங்களை நொறுக்குவதாலும் பயனில்லை. இரண்டுக்கும் இடையில் இருக்கிறது உண்மை. இன்னொரு கதையும் பௌத்தத்தில் உண்டு. குட்டிலா என்கிற ஓர் இசைக்கலைஞர் வாரணாசி மன்னருடைய அரண்மனையிலே இருந்தார். அற்புதமாக வீணை வாசிப்பார். அவரிடம் முசிலா என்கிற ஒரு சீடன் வந்தான். சகல நுட்பங்களையும் அந்த சீடனுக்கு கற்றுக் கொடுத்தார். சீடன் கற்றுக்கொள்கிற போது பவ்யமாக இருந்தான். பலர் அதிகாரத்தில் இருக்கிற போது நம்மிடம் பவ்யமாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி பவ்யமாக இருந்தான். கற்று முடிந்ததும் எனக்கு ஒரு பணி வேண்டும், நீங்கள் வாங்கித் தாருங்கள் என்றான். வாரணாசி மன்னரிடமே குட்டிலா சிபாரிசு செய்து ஒரு பணியை வாங்கி கொடுக்கிறார். ஆனால் குட்டிலாவிற்கு கொடுத்த அந்த ஊதியத்தில் பாதிதான் முசிலாவுக்கு கொடுத்தார். முசிலா சொன்னான், உங்களுக்கு மட்டும் இவ்வளவு ஊதியமா, எனக்கும் வேண்டும் என்று மன்னரிடம் முறையிட்டான். பாருங்கள், எடுத்தவுடன் ஊதிய உயர்வு. உடனே மன்னர் சொன்னார், உங்கள் இருவருக்கும் போட்டி வைக்கிறேன், யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்களுக்கு இது கிடைக்கும். இது புத்தருடைய ஜாதக கதையிலே உண்டு. புத்தருடைய முற்பிறவியிலே அவர் குட்டிலாவாக பிறந்ததாக ஒரு ஐதீகம். அப்போது குட்டிலா யோசித்தார், ஒருவேளை நான் தோற்று போனால் எவ்வளவு பெரிய அவமானமாக ஆகிவிடும். அவர் தன்னை மாய்த்து கொள்வதற்காக வனத்திற்கு செல்கிறார். அப்போது தேவர்களின் தேவனின் குரல் கேட்கிறது, நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய் என்று. திரும்பி வருகிறார். போட்டி நடக்கிறது. குட்டிலா வெல்கிறார், முசிலா தோற்கிறான். மக்கள் முசிலாவை விரட்டுகிறார்கள் அவனுடைய தோகத்திற்காக. இந்த முசிலா தான் புத்தராக பிறக்கிற போது தேவதத்தனாக பிறந்து தொடர்ந்து அவருக்கு இம்சித்துக் கொண்டிருந்தான் என்பது ஒரு ஐதீகம். நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலும் பிந்தைய காலத்தில் வீணை என்கிற சொல் இடம்பெற்று இருக்கிறது. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கோடு இயம்பினர் தோத்திரம் ஒருபால் என்று திருவாசகத்தில் வருகிறது. திருநாவுக்கரசர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டுரை புகையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீடலே என்று குறிப்பிடுகிறார். இதிலே முதலாவதாக அவர் இறைமைக்கு இலக்கணமாக சொல்வது அருமையான வீணை இசையைத்தான். முதலில் இசையைத்தான் சொல்கிறார். ஏனென்றால் நாம் பிறக்கிற போதே நமக்கு முதலில் கேட்பது இசைதான், ஓசைதான், அந்த ஓசை நயம்தான். இப்படி நாம் பல்வேறு இலக்கியங்களிலும்
பல்வேறு மரபுகளிலும் வீணையை பற்றி படிக்கிறோம், கேள்விப்படுகிறோம். அதிலே நல்லதொரு வீணையை புழுதியில் எறிவது எப்படி என்பதற்கு ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு வீட்டிலே ஒரு வீணை இருக்கிறது. முன்னோர்கள் வாங்கி வைத்த வீணை. இப்போது யாரும் வாசிப்பதே இல்லை. அந்த வீணையிலே புழுதி படுகிறது. வாசிக்காத வீட்டில் வீணை ஒரு சுமைதானே, படிக்காத வீட்டில் புத்தகம் ஒரு சுமைதானே. எனவே அந்த வீணையை இந்த வீட்டில் இருக்கிறவர்கள் சென்று வீதியிலே எறிந்து விடுகிறார்கள். அப்போது அந்த வழியே ஒரு இசைக்கலைஞர் வருகிறார். அவர் வீணையை பார்க்கிறார், பதறி போய் விடுகிறார். வீணை வீதியிலா, புழுதியிலா? எடுக்கிறார், நரம்புகளை இழுத்து கட்டுகிறான், அந்த வீணையை வாசிக்க ஆரம்பிக்கிறான். அற்புதமான இசை தவழ்கிறது. அந்த இடமே இசைமயமாகி விடுகிறது. சிறிது நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வந்து அந்த இசையை கேட்கிறார்கள், மயங்குகிறார்கள். வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு எங்கிருந்து இந்த இசை வருகிறது என்று வியப்பு. ஓடி வருகிறார்கள், பார்க்கிறார்கள், வீணையை பார்க்கிறார்கள். நாம் எறிந்த வீணையில் இத்தகைய இசை. அவன் வாசித்து முடித்ததும் கேட்கிறார்கள், அந்த வீணை எங்களுடையதுதான், திருப்பி கொடுத்து விடு. அதற்கு அவன் சொல்லுகிறான், எப்போது நீங்கள் வீதியில் எறிந்தீர்களோ அப்போதே இந்த வீணை உங்களுக்கு சொந்தமில்லை என்று ஆகிவிட்டது. எனவே இதை வாசிக்க தெரிந்தவர்களுக்குத்தான் இந்த வீணை சொந்தம் என்று. பல நேரங்களில் அந்த வீதியிலே எரிகிற வீணையாக நாமே இருந்து விடுகிறோமே என்பதை சிந்திக்க வேண்டும். இன்னொரு சம்பவத்தையும் குறிப்பிட விரும்புகிறேன். ஆஜ்மீரிலே ஒரு சுஃபி துறவி இருந்தார், சிஷ்டி என்பவர். அவர் எப்போதும் இசையை வாசித்துக் கொண்டே இருப்பார். இசைதான் அவருக்கு உயிர். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து அவரை வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் வழிபாடு நேரத்திலும் இசையை மீட்டிக் கொண்டிருப்பார். அப்படி இருக்கும்போது பாக்தாத்திலிருந்து அப்துல் ஜிலானி என்பவர் அவரை பார்க்க வருகிறார். அப்துல் ஜலானி வருகிற போது தான் இசையை வாசித்துக் கொண்டிருந்தால் நன்றாக இருக்காது என்று தன்னுடைய இசை கருவிகளை எல்லாம் ஓர் அறையிலே வைத்து பூட்டிவிட்டு அவரை வரவேற்று அமர வைத்தார். இருவரும் அமர்ந்ததுதான் தாமதம். யாருமே வாசிக்காமலே அந்த இசைக்கருவிகளிலிருந்து இசை எழ ஆரம்பித்து விட்டதாம். அதை பார்த்துவிட்டு ஜிலானி சொன்னாராம், உனக்கு இசைதான் இறைமையை அடைய மார்க்கம் என்று சொன்னாராம். சிலருக்கு இசை, சிலருக்கு உரை, சிலருக்கு பணி, சிலருக்கு சேவை. இவைதான் வழிபாட்டின் முறைகள். நாம் செய்வதை சரியாக செய்தால் அதைவிட ஒப்பற்ற வழிபாடு எதுவும் இல்லை. வாழ்க்கையில் வயல்களில் நடவு செய்கிறானே, அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வயலில் செய்வது வழிபாடுதானே. நாம் செல்வதற்காக சாலை போடுவதற்கு கற்களை உடைக்கிறானே, அந்த கற்களில் தெரிவது கடவுள் வழிபாட்டின் உருவம்தானே. நாம் பார்க்கிறோமே, தினமும் வீதியை பெருக்குகிறார்களே, அவர்கள் துடைப்பம் என்பது கூட ஒரு வகையில் இறைமைக்கு செய்கின்ற மலர்ச்சொரிதல் தானே. இப்படித்தான் நாம் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சிஷ்டியனுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்போது நல்லதோர் வீணையை புழுதியில் எறிவதற்கு வருவோம். நாம் பாரதியார் கூறுவதை நுட்பமாக பார்க்க வேண்டும். அவர் நல்லதோர் வீணை என்று சொல்வது தன்னை அல்ல, நம் அனைவரையுமே தான். நாம் நம்மை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் ஒரு புழுதியிலே எரிந்த வீணையை போலத்தான். நாம் மட்டுமல்ல, நாம் பயன்படுத்தாமல் வைத்திருக்கிற எல்லா பொருட்களுமே புழுதியில் எரிந்த வீணைகளுக்கு ஒப்பானதுதான். எதையும் பயன்படுத்தினால்தான் அது வீணையாக இசைக்கும். நாம் ஒரு அழகான வீடு கட்டி விடுகிறோம். அதிலே பளிங்கு தரைகளை எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வாங்கிய பளிங்கால் செய்து விடுகிறோம். அந்த மரக்கதவுகளின் தேகத்தை தேக்கால் இழைக்கிறோம். சுவர்கள் முழுவதும் அழகான வண்ணங்களை பூசுகிறோம்.
சரவிளக்குகளை தொங்க விடுகிறோம். சுற்றிலும் மரகத புல்வெளியை எழுப்புகிறோம். மலர் கொத்துகளாக காய்க்கின்ற செடிகளை நடுகிறோம். எங்கு பார்த்தாலும் அந்த வீடு முழுவதும் அழகு இருக்கிறது. அதை நாம் திறந்து வைக்கிறோம். நண்பர்களை விருந்து உண்பதற்காக அழைக்கிறோம். நண்பர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு எழிலாக இருக்கிறது. இவ்வளவு சுத்தமான பளிங்கு தரையை நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்கள் முகம் தெரிகிறதே, இவ்வளவு அழகான வண்ண ஓவியங்களா என்று அத்தனை பேரும் வியந்து வியந்து மூக்கிலே கை வைக்கிறார்கள். எல்லோரும் போன பிறகு நமக்கு ஓர் ஐயம் வருகிறது. இவ்வளவு அழகான வீட்டை பயன்படுத்தினால் அழுக்காகிவிடுமே, அதனால் அதை பூட்டி வைத்தால் என்ன ஆகும்? பல்லிகள் பல்லாங்குடி விளையாடும், பாம்புகள் குடிவிடும், பூரான்கள் புகுந்து கொள்ளும், தேரைகள் தெம்மாங்கு பாடும், எங்கு பார்த்தாலும் ஒட்டடை தொங்கும், அந்த வீட்டில் சுவர்கள் விரிசல் விடும், அதனால் வீடே பாழாகிவிடும். ஒரு அழகான கத்தி வெளிநாட்டிலிருந்து வாங்கியது. அதன் பிடி யானை தந்தத்தால் ஆனது. ஒப்பற்ற எருக்கு ஆலையிலிருந்து வந்த எஃகு ஆலையிலிருந்து வந்த அந்த எஃகை கொண்டு தயாரித்த கத்தி அழகாக இருக்கிறது. பயன்படுத்தாமலே இருந்தால் அது துரு துரு என்றாயிருக்கும், துருபிடித்துத்தான் இருக்கும். அதனால் பயன்படுத்துகிற போதுதான் மனிதனும் பயன்படுவான், பொருட்களும் பயன்படும், புத்தகங்களும் பயன்படும் என்பதைத்தான் பாரதியார் அப்படி சொல்லுகிறார். நம் உடலும் மனமும் கூட ஓர் வீணையை போன்றதுதான் என்பதை உணர வேண்டும். சிலர் கமுக்கமாக இருப்பார்கள். தங்களுடைய அறிவை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களும் அறிவாளி ஆகிவிட்டால் என்ன செய்வது என தங்கள் அறிவை பாதுகாத்து வைப்பார்கள். அவர்கள் அறிவும் புழுதியில் எரியப்பட்ட வீணையை போன்றதுதான். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒருவர் சொன்னார் மற்றொருவரிடம், என் தந்தை 100 ஆண்டுகள் பழமையான ஊறுகாயை வைத்திருக்கிறார். அப்படியா? 100 ஆண்டுகள் ஆன ஊறுகாயா? அது மிகவும் சுவையாக இருக்குமா? கொஞ்சம் கொடுங்களே, நான் சுவைத்து பார்க்கிறேன் என்று. அதற்கு சொன்னவர் சொன்னார், இப்படி ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருந்தால் அது 100 ஆண்டுகள் இருந்திருக்க முடியுமா என்று சொன்னார். இதைப் போல அறிவையும் பத்திரப்படுத்துவது தவறு. அறிவு என்று இல்லை, பணத்தை கூட பயன்படுத்தாமல் வைத்திருந்தால் அது பதுக்கல் தான். அறிவு மட்டுமல்ல, பணமும் சுழற்சியால் தான் பெருமை பெறுகிறது. நம் உடலில் இருக்கிற இரத்தமும் வெளியில் வீசுகிற காற்றும் கையில் இருக்கிற பணமும் சுழன்றால்தான் மதிப்பு. காற்று சுழலாவிட்டால் வெப்பம், இரத்தம் சுழலாவிட்டால் கட்டி, பணம் சுழலாவிட்டால் வீக்கம். எனவே ஒருவருடைய கையிலிருந்து இன்னொருவர் கைக்கு மாறுகிற போதுதான் அதற்கு மதிப்பு உண்டாகிறது, பெட்டியிலே பூட்டி வைப்பதால் அல்ல. கஞ்சர்கள் எதற்கும் செலவு செய்யாமல் பணத்தை சேகரித்து வைப்பார்கள். சேமிப்பு வேறு, சேகரித்து வேறு. சேமிப்பு எதிர்காலத்திற்கு, சேகரிப்பு நிகழ்காலத்தையும் சுரண்டிக் கொள்வது. இரண்டுக்குமான வித்தியாசம் அதுதான். அப்படி அந்த கஞ்சர்கள் சேகரித்து வைக்கிறார்களே, அந்த பணத்தால் என்ன பயன்? அவர்கள் அந்த பணத்தை எண்களாகத்தான் கண்களில் பார்ப்பார்களே ஒழிய கத்தை நோட்டுகளாக கைகளில் பார்க்க மாட்டார்கள். ஆனால் ஓர் அதிசயம், நீங்கள் கஞ்சர்களை பற்றி நகைச்சுவை சொன்னால் அதிகமாக கைத்தட்டுவது கஞ்சர்களாகத்தான் இருக்கும். அவர்கள்தான் அதிகமாக கைத்தட்டுவார்கள். நான் போட்டித் தேர்வுக்கு படிக்கும் போது சில மாணவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் அந்த தேர்வுக்கு தயாரிப்பதை கூட யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். அப்படியே தெரிந்து விட்டாலும் நான் படிக்கவில்லை என்பார்கள். அவர்கள் படிக்கிற புத்தகங்களின் பெயர்களை சொல்ல மாட்டார்கள். எடுக்கிற குறிப்புகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் மாட்டார்கள். பொத்தி பொத்தி வைத்துக் கொள்வார்கள். நாமெல்லாம் அவர்களுக்கு போட்டி என்று நினைப்பார்கள், மறைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு புரிவதில்லை,
அடுத்தவரிடம் ஒரு முறை சொன்னால் ஆயுளுக்கும் அது மறக்காது என்பது. இன்னும் சிலர் இருப்பார்கள், அவர்களுடைய வீடுகளில் தந்தை மிகப்பெரிய படிப்பாளியாக இருப்பார். போகிற இடங்களெல்லாம் புத்தகங்களை அள்ளி கொண்டு வருவார். அழகான நூலகத்தை அமைப்பார். அனுதினமும் படிப்பார். புத்தகமே அவருக்கு பொழுதுபோக்காக இருக்கும். தேடி தேடி இலக்கியங்களை வாங்குவார், அறிவியலை வாங்குவார், சரித்திரத்தை வாங்குவார், அடுக்கி வைப்பார். அவற்றை புதையலைப் போல பாதுகாப்பார். ஒரு நாள் அவர் மறைந்த பிறகு அவருடைய புதல்வர்களில் யாருமே அதை படிக்காமல் இருக்கிற காரணத்தால் புத்தகங்களை என்ன செய்வது என்று கைகளை பிசைந்து கொள்வார்கள். தந்தை படிக்கிற போது புதல்வர்களும் படித்திருந்தால் அந்த புத்தகங்களின் அருமை தெரிந்திருக்கும். இப்போது அதை என்ன செய்வது என்று யோசித்து ஒரு சில நல்ல உள்ளங்கள் படிப்பவர்களுக்கு அதை கொடுக்கலாம் என்று இலக்கியம் படிப்பவரிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள், விஞ்ஞானம் வாசிப்பவரிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள். இன்னும் சிலரோ எல்லோருக்குமே பயன்படுத்துமே என்று தந்தையின் பெயரை முத்திரை குத்தி நூலகங்களுக்கு கொடுப்பார்கள். ஒரு சிலருக்கு மனம் வராது, இதை கூட யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என்று அதை அவர்கள் எடைக்கு போடுவார்கள். இன்னும் சிலரோ அதையும் செய்யாமல் அப்படியே வைத்திருப்பார்கள். அவற்றை அதிகம் படிப்பது அங்கே இருக்கிற சிலந்திகளும் வெள்ளி மீன்களுமாகத்தான் இருக்கும். நான் சில இடங்களில் பார்த்திருக்கிறேன். அவர்கள் இது மாதிரி புத்தக திருவிழாவுக்கு வருவார்கள். கொத்து கொத்தாக புத்தகங்களை வாங்கி செல்வார்கள். தங்கள் வீட்டில் அழகான நூலகத்தை அமைத்து அதிலே அடுக்கி வைப்பார்கள். வருகிறவர்கள் எல்லாம் அதை பார்த்து இத்தனை நூல்களையா நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று அதிசயப்படுவார்கள். ஆனால் இவர்கள் ஒரு நூலை கூட எடுத்து படிக்க மாட்டார்கள். படித்தால் அழுக்காகிவிடும் என்று அதை படிக்கவே அவர்கள் தயங்குவார்கள். இப்படிப்பட்டவர்களும் புழுதியில் தானே வீணையை எரிந்து கொண்டிருக்கிறார்கள். உடலும் மனமும் மட்டுமல்ல, நாம் தினமும் அனுசரித்து கொண்டிருக்கின்ற இந்த அத்தனை பொருளுமே பயன்பாட்டால் பலன் பெறுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உடலும் புழுதியில் எரிந்த வீணையாக ஆவது உண்டு. நீங்கள் ஒன்றை பார்க்கலாம், உடலின் எந்த பகுதியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அந்த பகுதிதான் அழகாக இருக்கும். பயன்படுத்தாத பகுதி அழகை இழந்துவிடும். நீங்கள் தையற் கலைஞருடைய கால்களை பாருங்கள். அவர் தைத்து தைத்து அந்த கால்கள் உறுதியாக தேக்கு போல இருக்கும். நான் என்னுடைய பயிற்சியின் போது வடகிழக்கு மாகாண நண்பர்களை பார்த்து அதிசயப்பட்டது உண்டு. அவர்களுடைய கைகளை விட கால்கள் திடமாக உறுதியாக இருக்கும், கடைந்து எடுத்ததைப் போல இருக்கும். அதற்கு காரணம் அவர்கள் மலைப்பகுதியில் இருந்து வருகிறவர்கள். மலையில் ஏறி ஏறி அவர்கள் கால்கள் அவ்வளவு அழகாக ஆகிவிடுகின்றன. நான் மலேசியாவிலே பயணப்படுகிற போது பணி நிமித்தமாக ஒரு விபத்து ஏற்பட்டது. என் வலது காலில் முறிவு ஏற்பட்டது. 3 மாதங்கள் நான் மருத்துவமனையில் இருந்தேன். ஒற்றை காலில் தான் நடக்க முடிந்தது. தண்டூன்றி ஒற்றை காலில் நடக்க வேண்டும். அப்போது என் வலது காலை விட இடது கால் பருமனாக இருந்தது, வலது கால் சூம்பி போனது. அப்போது மருத்துவர்கள் சொன்னார்கள், பயன்படாவிட்டால் சூம்பித்தான் போகும், பயன்படுத்துவதுதான் அதற்கான வழி. வேஸ்டிங் என்று மருத்துவத்தில் இதற்கு ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆகவே எதை நாம் பயன்படுத்தாமல் இருந்தாலும் அது வீணாகத்தான் போகும். இன்று பல இளைஞர்களை பார்க்கிறோம், மூளைச்சதையோடு இருக்கிறார்கள். காரணம், சகல நேரமும் அவர்கள் கணினி முன்பும் கைபேசி முன்பும் கடுந்தவம் இருக்கிற காரணத்தால் அவர்கள் அப்படி மூளைச்சதையோடு இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய உடலின் சகல பாகங்களையும் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கைகளுக்கு செய்ய வேண்டிய பயிற்சிகளை செய்தால் கைகள் பலன் பெறும். கால்களுக்கு நடைபயிற்சி செய்தால் கால்கள் பயன்பெறும். மணிக்கட்டிற்கு செய்ய வேண்டிய பயிற்சிகளை செய்தால் மணிக்கட்டு பயன்பெறும்.
முதுகுக்கு செய்ய வேண்டிய பயிற்சிகளை செய்தால் முதுகுக்கு பயன் வரும், மூளைக்கு செய்ய வேண்டிய பயிற்சிகளை செய்தால் தான் மூளை பயன்பெறும். சிலருக்கு திடீரென ஞானோதயம் ஏற்பட்டுவிடும். நாளையிலிருந்து நான் நடைபயிற்சி செய்வேன் என்று முடிவு செய்வார்கள். நண்பர் ஒருவரையும் தெரிவிப்பார்கள். 2 நாள் அவர்கள் நடைபயிற்சி செய்திருப்பார்கள். 3வது நாள் 5 மணிக்கு வெளியே நடைபயிற்சி செய்கிற போது மற்றவர்களையும் பார்த்து இவர்களெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், சோம்பேறிகள், நாம் எவ்வளவு சுறுசுறுப்பாக சென்று கொண்டிருக்கிறோம் என்று விமர்சனம் செய்து கொண்டு போவார்கள். 1 வாரம் நடைபயிற்சி நடக்கும். அதற்கு பிறகு முடக்கம். அதோடு நிறுத்தி விடுவார்கள். நடைபயிற்சி நின்று போய்விடும். நம்முடைய மளிகை கடைகளில் நீங்கள் சென்று பார்த்தால் ஓர் அற்புதமான வாசகத்தை எழுதியிருப்பார்கள். இன்று ரொக்கம், நாளை கடன். இந்த வாசகம் ஒரு மெய்ஞான தத்துவம். அது ஜென் தத்துவத்தை போன்றது. ஏனென்றால் என்று நீங்கள் சென்றாலும் நாளைக்கு கடன் என்றுதான் இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் போய் நேற்று நீ கடன் கொடுத்ததாக சொல்ல என்று சொல்ல முடியாது. வாசகத்தை பாருங்கள். ஏனென்றால் நாளை என்பது வருவதே இல்லை, இன்று மட்டும்தான் வருகிறது. நாளை வந்தாலும் இன்றாகத்தான் வருகிறது. அதுதான் அதனுடைய தத்துவம். நாளை செய்வோம் என்று ஒன்றை ஒத்தி போட்டால் நீங்கள் அதை புழுதியில் எறிவதைப் போலத்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உடலை பொறுத்தவரை நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உடலை பயன்படுத்துவது என்பது அவசியம். நாங்கள் பள்ளியிலே படிக்கிற போது எங்கள் உடற்பயிற்சி ஆசிரியர் ஒரு கருத்தை சொன்னார். இந்த சிறுவர் வயதிலே நீங்கள் உடலை வளைத்து பயன்படுத்தினால் வாழ்நாள் முழுவதும் வளைக்க முடியும். இல்லாவிட்டால் உடல் இறுகி போய்விடும். பிறகு நீங்கள் எவ்வளவுதான் நினைத்தாலும் உங்களுடைய உடலை வளைக்க முடியாது என்று சொன்னார். இப்போது கூட ஜப்பான், இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு நீங்கள் சென்றால் அவர்கள் பெரும்பாலான நேரங்களில் தரையில் சம்மணமிட்டுத்தான் அமர்கிறார்கள். அதனால்தான் அங்கே பல பேர் பல பந்தயங்களில் பதக்கங்கள் பெறுகிறார்கள். சம்மணம் போட்டு அமர்கிறார்கள். ஆனால் நாமும் ஒரு காலத்திலே சம்மணம் போட்டு கீழே அமர்ந்த போது உடல் வளைந்தது. மூட்டு வழி இல்லை, முழங்கால் வழி இல்லை, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் இல்லை. அனைவரும் திடமாக இருந்தார்கள். ஆனால் எப்போது நாற்காலிகளில் அமர ஆரம்பித்தோமோ, எப்போது சொகுசாக சாய்ந்து கொள்ள ஆரம்பித்தோமோ, அப்போது அத்தனை வழிகளும் வந்துவிட்டன. இப்போது யாரையாவது நீங்கள் பத்மாசனம் போட சொன்னால் பத்மா என்ற பெயரில் இருப்பவர்களுக்கு கூட போட முடியாது. ஏனென்றால் அவ்வளவு சிரமமாக ஆகிவிட்டது. காரணம், உடல் என்பது இறுகி போய்விட்டது என்பதை நாம் உணர வேண்டும். ஆனால் உடலை பொறுத்தவரை நாம் பயன்படுத்தத்தான் அது பலன் தரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இளம் வயதிலிருந்தே நாம் அந்த உடலை பக்குவப்படுத்துகிற போது அது பயன் தருகிற ஒன்றாக ஆகிவிடுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய ஊரிலேயே இந்த மரபு ஒன்று உண்டு. நம் ஊரிலே குளிரான மாதம் என்று சொன்னால் அது மார்கழி தான். ஆனால் அது ஒரு குளிரே இல்லை. வட இந்தியாவோடு ஒப்பிடுகிற போது அது மிகவும் இதமான ஒரு தட்பவெப்பம் கொண்ட மாதம். ஆனால் நம் ஊரிலே மார்கழி மாதமே குளிர்ந்த மாதம். அந்த குளிரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு நம்மிடம் ஒரு தத்துவம் உண்டு. என்னவென்றால், அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீங்கள் குளிக்க வேண்டும். குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும். மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாளில் நீங்கள் குளிக்க வேண்டும். பரமசிவன் சொல்கிறார், நீங்கள் பாவை நோன்பை பௌர்ணமி என்றுதான் தொடங்க வேண்டும் என்றுதான் ஆண்டாள் கூறியிருக்கிறார் என்று கூறுகிறார். அதற்கு நாம் போக வேண்டாம். இப்போது மார்கழி மாதத்தில் நீங்கள் அதிகாலையில் எழுவதுதான் அந்த குளிரை எதிர்கொள்ள வேண்டிய வழி. அதுவும் நீங்கள் குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும். எப்போதுமே குளிர்ந்த நீரில் குளிக்கிற போது ஒன்றை நாம் கவனிக்கலாம். முதல் சொம்பை ஊற்றுகிற போதுதான் குளிர் எடுக்கும், அதற்கு பிறகு குளிர் போய்விடும். இதுதான் குளிரை குளிரால் எதிர்கொள்ளும் உத்தி. நம் உடலை வளைக்க முடியும், நம் உடலை பக்குவப்படுத்த முடியும். பயன்படுத்த பக்குவமாகிறது தான் நம்முடைய உடல். அது மட்டுமல்ல, நம்முடைய இரத்தத்தை கூட கொடுக்க ஊறுகிறது. நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற போது சில லயன்ஸ் கிளப்புகள்
என்னை சிறப்பு விருந்தினராக அழைப்பார்கள். அப்போது சான்றிதழ்களை வழங்க சொல்வார்கள். இரத்தத்தை அதிகம் கொடுத்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்குவார்கள். சில பேர் 30 முறை கொடுத்திருப்பார்கள், சில பேர் 40 முறை கொடுத்திருப்பார்கள். தமிழ்நாட்டிலேயே பல முறை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். கொடுக்க கொடுக்கத்தான் அந்த இரத்தம் ஊறுகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். என்னுடைய கல்லூரியிலே படிக்கிற போது ஒரு இரத்த தான முகாம் நடந்தது. இப்போதெல்லாம் அதை குருதி கொடை என்கிறார்கள். அந்த முகாமிலே மாணவர்கள் சென்று இரத்தம் கொடுத்தார்கள். எங்கள் கல்லூரியிலே திடமாக நிறைய உடற்பயிற்சிகள் செய்து கட்டுமஸ்தான உடலுடன் ஒருவர் இருப்பார். அவரிடம் இரத்தம் கொடுக்க அழைத்த போது அவர் கொடுக்க மறுத்துவிட்டார். இரத்தம் ஊறும் என்று சொன்ன போதும் அவர் நான் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டார். கடைசியில் அவர் உடல் உபாதையால் அவதிப்பட்டு அவருக்கு மற்றவர்கள் இரத்தம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாம் ஒன்றை பயன்படுத்துகிற போது, கொடுக்கிற போது, அளிக்கிற போதுதான் அது இனிமையான இசை தருகிற வீணையாக இருக்க முடியும் என்பதை உணரலாம். இதிலே கூட சில வீடுகளில் மதமதவென்று சில பேர் இருப்பார்கள். அவர்கள் எந்த பணியும் செய்ய மாட்டார்கள். பெற்றோரின் இரத்தத்தை உரிகிற மூட்டை பூச்சிகளாக இருப்பார்கள். அவர்கள் இருக்கிற இல்லங்கள் இருண்ட வீடுகளாக பாரதிதாசன் கூறுவதைப் போல ஆகிவிடும். பாரதிதாசன் ஒரு இருண்ட வீட்டை சொல்கிறார். அது எப்படிப்பட்ட சோம்பல் நிறைந்த வீடாக இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். தாயோ துயில்கையில் தனிமை பொறாமல் நோயுடன் குழந்தை 100 தடவை அம்மா என்றும் அப்பா என்றும் கம்மிய குரலில் கத்தி கிடந்தது. அந்த குழந்தை இறந்தே போய்விடும். ஏனென்றால் அம்மா தூங்குகிறார், அப்பாவும் தூங்குகிறார். குழந்தை நோயினால் தனிமையை தாங்க முடியாமல் கத்துகிறது, இறந்தே போய்விடுகிறது என்று. இப்படிப்பட்ட எந்த விதமான பணியும் செய்யாமல் இருக்கிற புழுதியில் எறியப்பட்ட வீணைகள் இருக்கிற இடம் இருண்ட வீடாகத்தான் இருக்க முடியும் என்பதைத்தான் குடும்ப விளக்கு நேர் எதிராக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் படைத்து காட்டுகிறார். அப்படி நம்முடைய உடலை பொறுத்தவரை நாம் அதை பராமரிப்பதில் தான் புழுதியில் எரியாமல் போற்ற முடியும். அமருகிற போது நிமிர்ந்து உட்கார வேண்டும், இல்லாவிட்டால் முதுகெலும்பு வளைந்துவிடும், நாளடைவிலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். எனவே அமருகிற போது நிமிர்ந்து அமர்வது முக்கியம். நாம் நமக்கு தனியாக உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டியதில்லை என்று மகாத்மா காந்தி குறிப்பிட்டார். அவர் செய்வதெல்லாம் இல்லத்து பணியை நீங்களே செய்யுங்கள். நீங்கள் முடிகிற அளவிற்கு நடந்து போருங்கள், பேருந்தை தவிருங்கள் என்றெல்லாம் கூறினார். இப்போது இல்லத்து பணியை இயந்திரங்கள் செய்கின்றன, உடற்பயிற்சிக்கும் இயந்திரங்கள் வந்துவிட்டன. வெகு நேரம் அமர்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. வெகு நேரம் நீங்கள் அமர்ந்து கொண்டே இருந்தால், இப்போது அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள், உங்களுக்கு கழுத்து வலி வரும், சிறுநீரகம் பாதிக்கப்படும், நுரையீரலிலும் பாதிப்புகள் ஏற்படும், இதயம் பாதிக்கப்படும். எனவே 1 மணி நேரம் நீங்கள் அமர்ந்து பணி செய்தால் ஒரு 5 நிமிடமாவது எழுந்து ஒரு நடை சென்று விட்டு வாருங்கள், அது நல்லது என்று. நீங்கள் 1 மணி நேரம் அமர்ந்ததனால் எழுந்து நடை இங்கே பயிலாதீர்கள், நாளையிலிருந்து பழகுங்கள். சில பேர் பணி செய்ய ஆரம்பித்து விட்டால் தண்ணீர் அருந்தினால் கூட சிறுநீருக்கு செல்ல வேண்டுமே என்பதற்காக தண்ணீர் அருந்தாமல் இருப்பார்கள். அதனால் பின்னால் சிறுநீரக பிரச்சனை போன்றவை வந்துவிடும். எனவே உடலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். போதிய அளவிற்கு நீர் அருந்துவது கூட உடலை பயன்படுத்துவதற்கு சமமானதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாப்பிடுகிற போது நான் சமச்சீர் உணவை சாப்பிட வேண்டும். பலர் சாப்பிடுகிற போதும் கைபேசியை வைத்து கொண்டே சாப்பிடுகிறார்கள். சில கடினமான செய்திகள் வருகிற போது இவர்களுக்கு இனிப்பு கூட கசக்க ஆரம்பித்துவிடும். அவர்கள் என்ன சாப்பிடுகிறோம் என்பதே தெரியாமல் சாப்பிடுகிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஆகவே சமச்சீர் உணவை ரசித்து ருசித்து சாப்பிடுவதுதான் சரியான வழி. மனத்தொய்வு என்கிற ஒரு காரணத்தினால் பலர் பீதிக்கப்படுகிறார்கள். மனத்தொய்வு என்றால் பணியிலே மனத்தொய்வு ஏற்பட்டால் தூக்கம் வருவதில்லை. அதனால் அவர்கள் உடலை உதாசீனம் செய்கிறார்கள், உறக்கத்தை துண்டிக்கிறார்கள்.
உணவை மறுக்கிறார்கள், உடற்பயிற்சிகளை வெறுக்கிறார்கள், அவர்களுடைய உடலும் புழுதியில் எரிவதை போன்றதுதான் என்பதை உணர வேண்டும். நம் உடல் சிலவற்றை சொல்கிறது, அந்த உடல் சொல்வதை கேட்க வேண்டும். பசிக்கிறது என்றால் சாப்பிட வேண்டும், தாகம் எடுக்கிறது என்றால் தண்ணீர் குடிக்க வேண்டும். அதை நாம் கட்டுப்படுத்தி கொண்டு சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை. ஜென்னிலே ஒரு கதை இருக்கிறது. மெய்ஞானம் அடைந்த ஒரு ஞானியிடம் ஒருவர் வந்து கேட்டார், நீங்கள் வாழ்க்கையின் நெறியாக எதை பின்பற்றுகிறீர்கள்? அவர் சொன்னார், பசிக்கும் போது சாப்பிடுகிறேன், தாகம் எடுக்கும் போது தண்ணீர் குடிக்கிறேன், உறக்கம் வருகிற போது உறங்குகிறேன். இது என்ன பெரிதா என்று கேட்கிறார்கள். அவர் சொன்னார், உங்களில் எத்தனை பேர் பசிக்கிற போது சாப்பிடுகிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் தாகம் வருகிற போது தண்ணீர் குடிக்கிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய அவாவை வேட்கையை அடைவதற்காக தூக்கத்தை துண்டித்துக் கொண்டு வாழ்கிறீர்கள்? எனவே இதை செய்யுங்கள் போதும் என்று சொன்னார். அது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த உலகத்தில் சிலரை பார்க்கிறோம், மல்லிகை மொட்டுக்களைப் போல சிறுவர்களாக இருக்கிற போது இருக்கிறார். ஆனால் தீய பழக்கங்களில் மாட்டிக்கொண்டு போதை பழக்கத்தை மேற்கொண்டு அவர்கள் வாடி வதங்கி வாழ்க்கையை வீணடித்துக் கொள்வதை பார்க்கிறோம். 30 வயதிலேயே 60 வயது ஆனவர்களைப் போல தோற்றமளிக்கிறார்கள். நரம்புகள் எல்லாம் நடுங்குகின்றன, கண்கள் எல்லாம் குழிவிழுந்து விடுகின்றன, நடக்கிற போதே தள்ளாடுகிற ஒரு நிலைமை. அவர்களும் தங்களுடைய இனிமையான உடலை புழுதியில் எரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம் உடலை பொறுத்தவரை வலி என்கிற ஒன்று நமக்கு வருவதால் ஏதோ பிரச்சனை என்று பொருள். அந்த வலி வருகிற போது எதனால் வலி வருகிறது என்பதை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஏதோ வலி மருந்துகளை நாம் வாங்கி அந்த வலியை போக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து பின்னால் பெரிய உபத்திரவத்தில் மாட்டிக்கொள்கிற நிலைமையும் ஏற்படுகிறது. அதற்கு முக்கியமான காரணம் நாம் உடலை மதிக்காமல் இருக்கிறோம் என்பதுதான் பொருள். அந்த உடலை மதிப்பது மிகவும் முக்கியம். நம்முடைய வாயை சிலர் அறவை மில்லாக பயன்படுத்துவார்கள். எதையாவது அவர்கள் அரைத்து கொண்டே இருப்பார்கள். அப்படி இருவதும் உபத்திரவம்தான். எனக்கு தெரிந்த ஒருவர், அவருக்கு நீரிழிவு நோயும் உண்டு, இரத்த கொதிப்பும் உண்டு. தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஆனால் ஒரு முறை ஏதோ மங்கள நிகழ்வுக்காக சென்ற இடத்தில் மகிழ்ச்சியின் காரணமாக மாத்திரைகளை மறந்தார். 10 நாட்கள் மாத்திரை சாப்பிடவில்லை. அவருக்கு பக்கவாதம் வந்து நடப்பது சிரமமாகி மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகிவிட்டார். இன்னும் சரியாக நடக்க முடியும். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த உடல் நமக்கு அழகாக படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடலை பாதுகாப்பதும் மிகவும் முக்கியம். என்னுடைய அலுவலகத்திலே ஒருவர் பணியாற்றினார். 40 வயதில் அவர் அலுவலக உதவியாளராக வந்து சேர்ந்தார். அதற்கு முன்பு ஆட்டோ ஓட்டி கொண்டு இருந்தார். அப்படி சேர்ந்தவர் இந்த ஊதியம் தனக்கு போதவில்லை என்பதற்காக அலுவலகம் முடிந்து 6 மணிக்கு பிறகு இல்லத்திற்கு சென்று இரவு நேரத்தில் ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தார். அதிகமான பணி சுமையின் காரணமாக அவர் இதய நோய் ஏற்பட்டு பிறகு மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு அறுவை சிகிச்சையின் மூலமாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய உடலை கூட எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு இறுக்கி கட்டலாம் என்பது முக்கியம். அந்த நான் சொன்ன அந்த உருவக கதையிலே வந்ததைப் போல இன்னும் இறுக்கி கட்டினால் நரம்புகளே அருந்துவிடும் என்பதுதானே உண்மை. அதனால் சில பேர் தன்னுடைய பணியிலே மிகுந்த அவாவாக இருந்து இன்னும் பதவி உயர் வேண்டும், இன்னும் பெரிய இடம் போக வேண்டும், இன்னும் பணம் வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள். தூக்கத்தை புறக்கணிப்பார்கள். எப்போது பார்த்தாலும் எதையாவது சாதிக்க வேண்டும், அடுத்தது என்ன அடுத்தது என்று ஓடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்து எரிந்து போன விளக்காக ஆகிவிடுவார்கள். அதை பர்ன் அவுட் சிண்ட்ரோம் என்று சொல்லுவார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் வெறுத்து போய் தற்கொலை செய்து கொள்வது கூட உண்டு. அதனால்தான் உடலுக்கும் நம்மீது உரிமை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். நம் உடலுக்கும் நம் மீது உரிமை இருக்கிறது. எல்லோருக்கும் உரிமை இருப்பதைப் போல உடலுக்கும் உரிமை இருக்கிறது. உடலை பேணி பாதுகாப்பது என்பது மிகவும் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நம் அறிவையும் பயன்படுத்தாவிட்டால் அது புழுதியில் எரிவதைப் போலத்தான். இந்த புத்தக திருவிழாவே அறிவை பயன்படுத்துவதற்காகத்தான். தொட்டனை தூறும் மணற்கேணி என்று திருவள்ளுவர் சொன்னதற்கு காரணம், நீங்கள் தோண்ட தோண்ட மணல் வருவதைப் போல நீங்கள் தோண்ட தோண்டதான் இன்னும் படிக்க வேண்டியது அதிகம், தெரிந்து கொள்ள வேண்டியது அதிகம் என்கிற உணர்வு ஏற்படும். தொடர்ந்து தேடுவதற்காகத்தான் அது பயன்படுகிறது. நாம் அறிவை கூட நாம் பயன்படுத்துவதற்கு புதிய புதிய முயற்சிகளை செய்ய வேண்டும். எதையாவது ஒன்றை வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு புத்தகமாவது வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். எதையும் செய்யாமல் இருக்கிறவன் அறிவை புழுதியிலே எரிந்து விடுகிறான். நீங்கள் கற்றதை ஒரே ஒரு முறை யாருக்காவது உரைத்து விட்டால் வாழ்நாளெல்லாம் அது நினைவிலே இருக்கும். ஏனென்றால் அதுதான் நினைவிலே வைத்துக் கொள்வதற்கான வழி. பேராசிரியர்களுக்கெல்லாம் பாடம் மறக்காமல் இருப்பது மாணவர்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால்தான். இல்லாவிட்டால் மறந்து போய்விடும். அடுத்தது, ஒரே இடத்திலே இருந்தால் அவர்கள் தேங்கி விடுவார்கள். காற்று தேங்கினால் நாற்றம் வரும், நீர் தேங்கினால் சாக்கடையாகும். எதுவும் தேங்கக்கூடாது. தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பது தானே வாழ்வினுடைய பொருள். இந்த உலகம் இயங்கிக் கொண்டே தானே இருக்கிறது. எனவே ஓரிடத்தில் மட்டும் தங்கிவிடாமல் தொடர்ந்து பயணம் மேற்கொள்கிற மனிதர்கள் நிறைய கற்றுக்கொள்கிறார்கள், அறிவை பயன்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு மனிதனுமே ஓர் உலகமாக இருக்கிறான். அவனிடமிருந்து நீங்கள் அன்பை கற்றுக்கொள்ளலாம், கருணையை கற்றுக்கொள்ளலாம், பாசத்தை கற்றுக்கொள்ளலாம், எப்படி பழகுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்வதற்கு விரும்புகிறவர்கள் பயணம் மேற்கொள்வதன் மூலம் அதை அடைகிறார்கள். அடுத்ததாக, நம்முடைய மூளையை கூட நாம் பயன்படுத்த வேண்டும். மூளைக்காக தனியாக நாம் பயிற்சிகள் செய்வது இல்லை. நாம் மூளையை ஏதோ கிடைத்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். மூளைக்கும் பயிற்சி தேவை, உணவு தேவை. மூளையை பற்றி நிறைய தவறான கற்பிதங்கள் இருக்கின்றன. 10% தான் நாம் பயன்படுத்துகிறோம். இல்லை, மூளை எப்போதுமே எழுதுவதற்கும் படிப்பதற்கும் அல்ல. நான் நேராக நின்று பேசுவது கூட மூளையின் செயல்பாடு தான். என் கைகளை அசைப்பது கூட மூளையின் செயல்பாடு தான். எனவே நாம் மூளையை பயன்படுத்துவதை என்பதை அமர்ந்து கொண்டிருக்கிற போதும் நீங்கள் இதை கவனிக்கிற போதும் கூட பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். மூளையை பொறுத்தவரை உபயோகிப்பாய் அல்லது இழப்பாய். நம்முடைய நரம்பணுக்கள் வயதாக செயலிழந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை புதுப்பிப்பதற்கு நாம் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும். இசையை கற்றுக்கொள்ளலாம், ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போகலாம், ஒரு புத்தக திருவிழாவுக்கு போகலாம், ஒரு சொற்பொழிவை கேட்கலாம், ஒரு நடன காட்சியை பார்க்கலாம், நீங்கள் கவிதை எழுதலாம், அந்த கவிதையை நீங்களே படித்துக் கொள்ளலாம். எப்படியோ எப்படி செய்தாவது உங்கள் நரம்பணுக்கள் புதிதாக உருவாவதற்கு நீங்கள் வழி செய்வது மிகவும் முக்கியம். இல்லாவிட்டால் அதில் பயனில்லை. புழுதியில் எரியாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் தீய பழக்க வழக்கங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நம் மனத்தில் தீய எண்ணங்கள் உருவாகக்கூடாது. ஒருவேளை நம்மை அறியாமல் ஒரு தீய எண்ணம் உருவானால் அந்த தீய எண்ணத்தை நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தால் போக்கிக் கொள்ள வேண்டும். ஆப்பிரிக்க பழங்குடிகள், திபெத்தியிலே இருக்கிற பழங்குடியினரிடம் ஒரு மரபு இருக்கிறது. அவர்கள் யாரையாவது அடிப்பதைப் போல ஒரு கனவு வந்தால் அடுத்த நாள் அன்று பழங்களோடு சென்று யாரை அடித்ததாக கனவு கண்டார்களோ அவர்களிடம் சென்று கொடுப்பார்கள். என்ன ஆயிற்று என்று கேட்டால், நேற்று உங்களை அடிப்பதைப் போல நான் ஒரு கனவு கண்டேன். எனவே என் மனத்தில் ஏதோ வன்மம் இருந்திருக்கிறது. அதை நீக்குவதற்காகத்தான் உங்களிடம் வந்து நான் அன்பை பெருக்கிக் கொள்வதற்கு இதை செய்கிறேன். எவ்வளவு மேன்மையான பழக்கம்! நாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கனவு வந்திருக்கலாமே, இன்னும் முழுதாக அடித்திருக்கலாமே என்று யோசிப்போம். அப்படி அவர்கள் செய்வார்கள். ஒரு தீய எண்ணத்தை நல்ல எண்ணத்தால் நாம் போக்கிக் கொள்வது, சமன் செய்து கொள்வது என்பதை கூட நாம் செய்யலாம். எனவே இந்த உலகத்தை பொறுத்தவரை நாம் செய்ய வேண்டிய ஒன்று, எதையும் பக்குவத்தோடு அணுகுவதும், எதையும் தரமான முறையிலே அணுகுவதும், எதையும் வளர்த்து கொள்வதற்காக அணுகுவதும் தான். நம்முடைய மனத்திலே தீய எண்ணங்கள் ஒருபோதும் வரக்கூடாது என்று வாழ்வதுதான் மேம்பட்டது.
நம் அறிவை முறையாக பயன்படுத்துவது என்பது ஏதேனும் ஒன்றை புதிதாக செய்து கொண்டிருப்பது, கற்றுக்கொண்டிருப்பது என்று நான் சொன்னேன். ஆனால் நம்முடைய மூளை ஒரு சோம்பேறி மூளை. மூளையை நீங்கள் ஏமாற்றலாம். ஓரிடத்திலே அடிபட்டால் பக்கத்திலே எல்லாம் நீங்கள் அந்த தைலத்தை தடவுகிற போது எரிச்சல் பக்கத்திலே உண்டாகி மூளை அதன் அருகிலே இருக்கிற இடத்தில்தான் காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று அதன் பக்கம் கவனம் செலுத்துவதனால்தான் வலி சற்று குறைகிறது. மூளை ஏமாற்றலாம். மூளை ஒரு சோம்பேறி மூளையும் தான். அதனால் ஏற்கனவே தயாரித்து வைத்ததை நாம் மதியம் சமைத்ததையே இரவில் சூடு பண்ணி சாப்பிடுவதைப் போல நமக்கு தெரிந்ததையே பேசி கொண்டிருப்பவர்கள் உண்டு. எல்லா இடங்களிலுமே ஒரே சம்பவத்தை சொல்பவர்கள் உண்டு. காரணம் சோம்பல் மூளை. அதை நாம் புதிதாக சுறுசுறுப்பாக்குவதற்கு பழக்குவதுதான் முக்கியம். பல நேரங்களில் நாம் ஆராய்ச்சி கட்டுரைகளை கூட அடுத்தவர்களை பார்த்து திருடி அவற்றை பயன்படுத்துபவர்களை பார்க்கிறோம். இது நாம் செய்யக்கூடிய மூளையை பயன்படுத்தாத, அறிவை பயன்படுத்தாத ஒரு சம்பவம். எப்போதுமே எளிதான பணம், விரைவான பணம் வேண்டும் என்று நாம் நினைத்தால் அது உண்மையிலேயே மூளையையும் அறிவையும் புழுதியில் எறிவதற்குத்தான். அடுத்தவர்கள் மீது பொறாமை கொள்கிற போதெல்லாம் நாம் நம்முடைய அழகிய மனத்தை புழுதியிலே எறிந்து விடுகிறோம். மற்றவர்களை பாராட்டுவதும் போற்றுவதும் ஏற்றுக்கொள்வதும் விரும்புவதும் அவர்களை மேன்மைப்படுத்துவதும் தான் நாம் நம்முடைய மனம், அறிவு, உடல் என்கிற வீணைகளை அற்புதமாக பயன்படுத்துகிற வழி என்பதை உணர வேண்டும். பரிணாம வளர்ச்சியிலே ஒன்றை நாம் பார்க்கலாம். எதை பயன்படுத்தவில்லையோ அது தேய்ந்து போய் விடுகிறது. குரங்குகள் மரத்திலிருந்து கீழே வந்தபோது வாலில்லாத குரங்குகளாக ஆகிவிட்டன. மரத்தில் இருக்கிற போதுதான் சமத்தன்மைக்காக வால் தேவைப்படுகிறது. தரையிலே நடக்கிற குரங்குகளுக்கு எதற்கு வால் என்று பரிணாம வளர்ச்சியில் வால் மறைந்து விட்டது. நாம் அறிவை கூட பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அது நாளடைவிலே குறைந்து போய்விடும். மூளையை பயன்படுத்தாவிட்டால் நரம்பணுக்கள் குறைந்து போய்விடும். பாரதியார் சொல்வது நம்முடைய அறிவு என்கிற வீணையை, உடல் என்கிற வீணையை, மனம் என்கிற அந்த வீணையை அற்புதமாக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தாவிட்டால் அதை நாம் புழுதியிலே எறிவதற்குத்தான் சமம். நாம் ஒவ்வொருவருமே இந்த இருத்தலால் மிகவும் அழகான ஏகாந்த வீணையாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் புழுதியில் எறியாமல் போற்றுவதற்கு நம் வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதுதான் வழி. இந்த புத்தக திருவிழாவிலே அடுக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை புத்தகங்களுமே நல்லதோர் வீணைகள் தான். அவற்றை வாங்கி படிக்கிற போதுதான் அவற்றை நாம் புழுதியில் எரியாமல் இருப்போம். அவற்றை போற்றுவோம். எனவே புத்தகங்களை வாங்குவோம், போற்றுவோம், அறிவை வளர்த்து கொள்வோம். நாம் அனைவருமே நல்லதோர் வீணையாக இருந்து இந்த உலகத்திற்கு நாதத்தையும் கீதத்தையும் வழங்குவோம். நன்றி, வணக்கம்.